கரணத்தை பத்தி பார்க்கலாம் சார் இப்போ. இதுவரை பாத்தீங்கன்னா பாவகரணத்துக்கு உண்டான பலன்கள் பரிகார சூட்சமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பாவகரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம யார் எந்த வழிபாடு பண்ணலாம் பண்ணக்கூடாது, பண விஷயத்துக்கு வந்து உண்டான வழிமுறைகள் இல்லை, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கௌரவ கரணத்துக்கு உண்டான சூட்சமங்களை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து அதிர்ஷ்ட எண்கள், அதாவது நீங்க பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்தது சொல்றதா இருக்காங்க. ஸோ நிறைய டாபிக் இருக்கு, அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கௌரவகரணம் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், பார்க்கலாம் சார். ஸோ வந்து கரணங்கள்ல 3வது வர கரணம் தான் கௌலவ கரணம். ஸோ கௌலவ கரணத்தோட அதிபதி வந்து சனி பகவான். ஸோ சனி பகவானால் நம்ம என்ன சொல்லுவோம், நீதி, நேர்மை, நியாயம், நீதிபதி, நீதிமான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீதிக்கு உண்டான கிரகம். ஸோ இந்த கரணத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, நியாயம்லாம் பார்ப்பாங்க, வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, வந்து எளிமையாக இருப்பாங்க. சனி பகவான் வந்து எளிமைக்கு உண்டான கிரகம், எளிமையாக இருப்பாங்க. பிறருக்கு வந்து உதவுவதில் வந்து ரொம்ப அவங்கள வந்து உதவு மனப்பான், பிறருக்கு உதவு மனப்பான் அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் இவங்க வந்து இதில் வந்து இவங்களுக்கு மிகுதியாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கௌலவ கரணத்தில் பிறந்துட்டாங்கன்னா வந்து இதோட நான் சொல்லிட்டேன், அதிபதி வந்து சனி பகவான். இதற்கு உண்டான விலங்கு பன்றி, வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமி. அது வந்து ஒரு பொதுவான கருத்து. இது வந்து இதான் வந்து நடைமுறையில் இருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு வரீங்க. இப்போ வந்து நான் சொல்றது இப்போ இதோட கௌலவ கரணத்தோட அதிதேவதை வழிபாடு அப்படின்னு சொல்றோம். அது வந்து வேற லெவல் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதிதேவதை வந்து கௌலவ கரணத்தோட அதிதேவதை வந்து மித்ரன் அப்படின்னு சொல்லுவோம். மித்ரன்னா மித்ரன்னா வேற யாரும் சூரியன் தான், சூரியன். ஸோ இந்த கௌரவ கரணத்துல பிறந்தவங்க சூரிய வழிபாடு எடுத்துக்கிட்டாலே வந்து உங்க இந்த கரணம் வந்து சூப்பரா இயங்கும். சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் சொல்லலாம், சூரியனோட ஸ்லோகங்களை சொல்லலாம், சூரியனோட வந்து அப்போ ஆதித்ய ஹிருதயம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த சூரியனோட இது பலப்படுத்தினீங்கனாலே வந்து இந்த கரணம் வந்து பலமாக இயங்கும். ஸோ வந்து எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா கௌலவ கரணம் நடைமுறை உள்ள நாள், அது இல்லைன்னா விஷ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த 3 நாமயோகங்கள், சனி பகவானின் நாமயோகங்கள் நடைமுறை உள்ள நாள் வந்து நீங்க இந்த வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா வந்து இந்த கரணம் வந்து சூப்பரா இயங்கி உங்களுக்கு வந்து பல மடங்கு நற்பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து கௌலவ கரணத்துக்கு முன்னாடி அதிபதி சனி பகவான். ஆமா, இப்போ பொதுவாகவே சனி பகவான ஒரு ஜாதகத்துல பலப்படுத்தினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? சனியின் காரகங்கள்னு சொல்லக்கூடிய வந்து இப்போ வந்து ஆயுள் காரகம் சொல்லுவோம். சனி பகவான் ஆயுள் விருத்தி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஆயுள் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா, அதாவது சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலம் பாதிப்பு வந்து ஆயுள் வந்து பயம் ஏற்படும். ஆயுள், ஆமா சார். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க விபத்துகள் ஏற்பட்டு ஆயுள் பாதிப்பு வந்து உருவாகலாம். அப்ப ஆயுள் பாதிப்பு யாருக்காவது இருந்தால் அவங்க இந்த வழிபாடு எடுப்பதன் மூலமா ஆயுள் பலப்படுத்தி கண்டிப்பா ஆயுள் விருத்தி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆமாமா, ஆமா. ஆயுளை பலப்படுத்தணும் அப்படின்னாக்க சனியை பலப்படுத்தினாவே ஆயுள் பலம் வந்து கண்டிப்பாக அதுக்காக இந்த வழிபாடுகள் வந்து மித்திரன் வழிபாடு. ஆமா, ஆமா. அதே போல அவருடைய நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் என்ன சொன்னீங்க? அவர் நட்சத்திர வழிபாடு வந்து இப்போ வந்து கௌலவ சனி பகவான் நட்சத்திரம் என்னது, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. ஆமா. சோ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரங்களை பலப்படுத்தும் மூலமா கூட இந்த கரணம் இப்போ இந்த அதிதேவதை வழிபாடு பிளஸ் இந்த நட்சத்திர வழிபாடு எடுத்தீங்கன்னா 100% பக்காவா வந்து இந்த கரணம் இயங்கி உங்களுக்கு வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சனியின் காரகத்துல அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். இப்போ வந்து பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து குரு பகவான் தான். ஆனா எல்லா இந்த குரு பகவான் இல்லை. இப்போ வந்து ஐயனார், முனியப்பன், கருப்பசாமி அந்த கோவில்ல உள்ள குரு சன்னதி, குரு பகவானை நீங்க வழிபடும் போது ஆக்சுவலா வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பூசத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து அதாவது பூசத்துக்கு வழிபாடு குரு பகவான் தான். ஆமா சார், எல்லா குரு பகவான் இல்ல. இப்ப வந்து நம்ம ஐயப்பன்,
சரி ஐயனார், முனியப்பன், கருப்பசாமி, அந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நீங்க சிந்திச்சு எடுத்துருக்கீங்க ஆக்சுவலா. ஆமா சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ பூசங்கிறது சனியோடைய நட்சத்திரங்கிறதுனால ஆமா சனிக்கு உண்டான கோவில்கள் வந்து இந்த முனியப்பன், ஐயனார், கருப்பன் அந்த மாதிரிலாம் வர்றதுனால ஆமா அங்க இருக்கக்கூடிய குரு போய் கும்பிடுறதுனால இது நல்லா பூஸ்ட் ஆகும். கண்டிப்பாக டிஃபரெண்டான ஆமா ஆமா சார். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து 100% சக்சஸ் ரேட் கொடுக்கும். அந்த அந்த ஐயனார், முனியப்பன், கருப்பன் சன்னதியில் உள்ள குரு பகவான் வழிபாடு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா சார். அதுவும் இல்லாம அந்த உணவு, பூசத்தோட உணவு வந்து ஆப்பிள். ஆமா, அது ரொம்ப ஈஸி. நம்ம ஆப்பிள் வாங்கி ஈஸியா சாப்பிட்டு போகலாம். கோயில் போக முடியாதவங்க வந்து இந்த மாதிரி கோயில் போக முடியும்னா ஆப்பிள் வந்து சாப்பிட்டு கூட கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும். ஆமா சார், ஆக்டிவேட் ஆகும். ஆமா. அதே போல பூசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச தங்கம்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அதாவது என்னன்னா பூச தங்கம்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, பூசத்துக்கு உண்டான தெய்வம் வந்து குரு இல்லையா? ஆமா, குரு தான் தங்கத்துக்கு உண்டான. ஆமா. சோ அதனால என்னன்னா பூசத்தை வந்து பூச நட்சத்திரத்தையே வந்து பாத்தீங்கன்னா தங்க நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஆமா சார். ஆமா. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாரம்பரிய முறையில குரு பகவான் பூசத்துல தான் உச்சம் அந்த மாதிரி. ஆமா சார். அதாவது பூசத்தை வந்து நம்ம வந்து பூஸ் பண்ணாவே நம்ம வந்து தங்கத்தை வந்து அதிகமா அடைய முடியும். கண்டிப்பா பூசம் நட்சத்திரம் கூட இருக்கு. நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தாக்க இந்த முனியப்பன், ஐயனார், கருப்பன் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய குருபவனை வந்து கும்பிடுவதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய தங்க ஆசைகள்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு வந்து தங்கம் உங்களுக்கு சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஆமா சார். அடுத்தது அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான வந்து மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம். லட்சுமி நாராயணர், லட்சுமி நாராயணர் வழிபாடு அந்த உள்ள அந்த கோயில்ல உள்ள மகாலட்சுமி. ஆமாமா. அதுக்கு உண்டான உணவு வந்து பனைமர உணவுகள். இப்போ வந்து பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், நொங்கு, பதன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, பனைமர உணவுகள். அந்த உணவுகளை எடுப்பதன் மூலம் கூட இந்த அனுஷம் நட்சத்திரம் வந்து சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். ஆமா சார். உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு உண்டான தெய்வம் வந்து காமதேனு. காமதேனு வழிபாடு அது எடுக்கும் போது அப்புறமா உத்திரட்டாதிக்கு உண்டான வந்து உணவு வந்து இந்த வேப்பம் கொழுந்து, வேப்பம் பூ, வேப்பங்காய், அதெல்லாம் வேப்பம்பழம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த உணவுகளை நம்ம எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும். ஆமா சார். ஆமா, இந்த சனி ஆமா கௌலவ பகவானை பூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வழக்கு கிரகம் வந்து சனி பகவான். வழக்கில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பா சனி பகவானோட சப்போர்ட் இல்லாம வழக்கு வெற்றி பெறாது. ஆமாமா. ஏன்னா வழக்குக்கு வந்து இந்த சனியின் காரகத்துல வந்து நம்ம நீதிமான் சொல்லுவோம் இல்லையா, நீதிபதி, நீதிமான். ஆமா ஆமா ஆமா. அத நம்ம கோர்ட்ல அப்படித்தானே இது பண்ணுவாங்க. கோர்ட்டு உண்டான கிரகமே சனி பகவான். அதான் நீதிமான் சொல்றோமே நம்ம. இந்த நீதி, நேர்மை, நியாயம், அது வந்து கோர்ட்ல தானே அந்த நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் நம்ம பாக்குறோம், பேசுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகளை எடுக்கும்போது சனி பகவான் வந்து பலப்படுவாரு. ஆமா. அதன் மூலமா நம்ம வந்து கோர்ட் கேஸ்ல கூட ஈஸியா அதுல வந்து வெற்றி பெறலாம். கண்டிப்பாக. ஆமா, அந்த இழுபறி கேஸ் எல்லாம் வந்து இப்போ செட் ஆகணும். வந்து ரொம்ப நாள் அந்த கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகும். எத்தனை பேர் கேஸ் இருக்கு இல்லையா, என்ன பல விஷயங்கள்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு எல்லாம் கோர்ட்டுக்கு. ஆமா ஆமா, அப்படி இழுத்துட்டே போகும். ஆமா ஆமா ஆமா. அப்போ வந்து அவங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்போ பலமாறாங்களோ, இப்ப இவங்க பூஸ்ட் பண்றாங்க, அதை பலப்படுத்துறாங்க, அது வந்து எப்போ பலமாகுதோ அப்பவங்களுக்கும் அந்த கேஸ் அவங்களுக்கு வந்து சக்சஸா கிடைக்கும். ஆமா சார். வழக்குகள்ல மாடி முடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து இந்த இப்ப சொன்ன அந்த கௌல காரணத்துக்கு முன்னால சனி பகவானுக்கு முன்னால அவருடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு முன்னால வழிபாடுகள்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பலம் பெற்று அந்த வழக்குகள்ல வந்து நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையும் வெற்றியையும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார். ஆமா. இப்ப வந்து அடுத்தது வந்து ஆமா வந்து இப்ப யாரெல்லாம் இயக்கக்கூடாது அதுவும் இருக்கு. இறை வழிபாடாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாருமே இதையெல்லாம் சனி பகவானை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஆனா வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அது எதிர்மறையா செயல்பட்டு நிறைய பாதிப்புகளை வந்து தரும் அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா சொல்லுங்க.
சோபனம், ஹர்ஷனம், சுபம் இந்த நாமயோகங்கள்ல பிறந்தவங்க இந்த கரணத்தை இயக்கக்கூடாது. இது என்னது அவயோகமா செயல்படும் உங்களுக்கு இந்த. ஆமா ஆமா ஹர்ஷனம் சுபம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க நாமயோகம், நித்திய நாமயோகம். இப்ப 27 நாமயோகம் இருக்குது சார். ஆமா ஆமா சார். ஆமா அந்த 27 நாமயோகத்துல இந்த 3 நாமயோகத்துக்கு பிறந்தவர்கள் மட்டும் இதை வந்து இயக்க வேணாம்னு சொல்ல வரேன் சார். ஆமா சூப்பர் சூப்பர். அதாவது சோபனம், ஹர்ஷனம், சுபம் இந்த 3 நாமயோகத்துக்கு பிறந்தவர்கள் மட்டும் இப்ப நீங்க வந்து இந்த கௌலவகரணத்துக்கு உண்டான பூஸ்டுக்கு என்னென்ன சொன்னாலும் அதையெல்லாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அது பண்ணீங்கன்னாக்க பாதிக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது வழக்குகள் நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு, அவங்க இதெல்லாம் இதை வந்து சரி பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து இந்த கோச்சாரத்துல வந்து இந்த யோக நட்சத்திரத்தை வரும்போது அவங்க இதை வந்து இது பண்ணிக்கலாம் சார். இப்போ யாரை கேக்குறீங்க? சோபனம், ஹர்ஷனம், சுபம் நாமத்துல உள்ளவங்க. அவங்க சப்போஸ் வந்து சோபனம், ஹர்ஷனம், சுபம் நாமயோகத்துக்கு பிறந்து ஒரு வழக்குகள் வந்து போயிட்டு இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம்ட்டீங்க. ஆமா ஆமா அதை யாரா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேர் பண்ண வேண்டாம். ஆமா ஆமா சார். சப்போஸ் அவங்க யாராவது வழக்குகள்ல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு, அவங்க வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு, வெற்றி பெறதுக்கு இப்ப வந்து நம்ம ஆமா சார். இப்ப வந்து கோச்சாரத்துல வந்து கிரகங்கள் போகும். இப்போ நம்ம வந்து கோச்சார கிரகங்கள்ல வந்து இப்போ வந்து இப்போ சூழலியா குரு பயிற்சி, சனி பயிற்சி, இப்போ அந்த கோச்சார கிரகங்கள் எந்த பொசிஷன்ல இருக்குது நம்ம ஜாதகத்துல, இப்போ அது வந்து நம்ம ஜாதக பலன் பார்த்து தான் சொல்ல முடியும். இது வந்து நான் இப்போ வந்து பொதுவா வந்து ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு கோச்சாரத்துல என்ன இது இருக்கு, அவங்களோட தசாபுக்தி என்ன நடக்குது, அது எந்த நட்சத்திரத்துல போகுது, அந்த மாதிரி பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பூஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ஏதாவது வழக்குகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய லக்னம், உங்க கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, நீங்க என்ன திதி, என்ன நாமயோகம், என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்க, சோ அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க என்ன கோவில் போனா அந்த பிரச்சனை வந்து எளிதில் வந்து வெளியே வருவீங்க, ஈஸியா வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத உங்க ஜாதகம் பார்த்துதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த சோபனம், ஹர்ஷனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் மட்டும் அந்த மாதிரி நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டாம். வேற யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வழக்குகள் நடந்துட்டு இருக்கு, நல்ல வேலையாக வந்து அமையணும், அல்லது வந்து ஆயுள் பாதிப்பு இருக்கு, அதை ஆயுளை வந்து வளர்த்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க இதெல்லாம் வந்து தாராளமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல இந்த தூக்கத்துக்கு உண்டான கிரகமும் சனி பகவான் தான். ஆமா, தூக்க குறைபாடு. நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. நிறைய பேர் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காலெல்லாம் மாறிடுச்சு இல்லையா? ஆமா ஆமா சார். வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே எல்லாருமே தூங்க போறதுங்கிறது 12 மணி 1 மணி 2 மணிக்கு தான் போறாங்க. அதுவே மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது. சோ இப்போ வந்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஆமா ஆமா, அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஆமா ஆமா சார். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வந்து எல்லாம் லேட் நைட்டா போய் தூங்கி தூங்கணும் அப்படின்னு போய் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது நிறைய பேர். ஆமா ஆமா. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் தூக்கத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா தூக்கம் வரல, நல்லா தூங்கணும், அதுல வந்து உடல் ஆரோக்கியத்துல ஏதோ தொல்லைகள், நிறைய வந்து உடல்ல வலி வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. சோ அவங்க தூங்கணும்னா கூட இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆமா கண்டிப்பாக சார். அதாவது சனியின் காரகம் தூக்கம், தூக்க குறைபாடு, மந்தத்தன்மை, அதெல்லாம் வந்து இப்போ வந்து இடுப்பு கீழ் உள்ள பகுதி உள்ள பாதிப்பு, முழங்கால் வலி, சுவாச கோளாறு, இதெல்லாம் வந்து சனியின் காரகம் தான். ஸோ இது வந்து நம்ம நோய் அந்த தன்மையில பார்த்தோம்னா இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து போய் தான் வந்து இந்த தூக்கத்தை வந்து வர வச்சுக்க முடியுமா? குறிப்பிட்ட உணவுகள் சாப்பிடுறது மூலியமாவே நீங்க உணவு பத்தி நிறைய சொல்றீங்க. ஆமாமா ஆமாமா சார். ஆமா சார். உணவு வந்து சிம்பிள் இல்லையா? நம்ம சாப்பாடுங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து. ஆமாமா சார். அதான் ஃபர்ஸ்ட் உணவு தான். ஆமா, உணவு தான் மூலமா நம்ம வந்து நம்மளோட நோயை வந்து குணப்படுத்த. பாதி வந்து நம்ம வந்து உணவின் மூலமாவே நம்ம அந்த உணவே மருந்து சொல்லதான் வந்து அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நிறைய பேர் தூக்கம் வராம தவிக்கிறாங்க இல்லையா? ஆமா சார். ஒரு குறிப்பிட்ட உணவை வந்து சாப்பிட்டா தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அது என்ன மாதிரி உணவுகளே நம்ம எடுத்துக்கலாம்? இப்ப வந்து ஆமா சார். அப்ப சனியின் உணவுகள் சொன்னா நம்ம நல்லெண்ணெய் சொல்லுவோம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், பழைய சோறு, இதெல்லாம் வந்து சனியின் உணவுகள். ஆமாம்மா. ஸோ இந்த உணவுகள்ல வந்து நம்ம சாப்பிடும்போது அது நான் சொன்னேன் இல்லை, இப்போ பூச மனுஷன் உத்திரட்டாதிக்கு உண்டான இதுவும் உணவு வந்து சனி பகவான் உணவுகள் தான். நட்சத்திர உணவுகளும் சனி பகவான் உணவுகள் தான். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் இந்த இது மண் பானையில செய்யற உணவுகள், கருப்பு திராட்சை, பழைய சோறு, இதெல்லாம் வந்து உடலுக்கு நல்ல இது தர உணவுகள்.
குளிர்ச்சி தர உணவுகள். ஸோ இந்த உணவுகளை வந்து நீங்க இருக்கும்போது இந்த சனியின் காரகம் இப்போ வந்து நோய் தாக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாகும். நான் சொன்ன இந்த தூக்க குறைபாடு, இந்த மந்தத்தன்மை, இந்த கால் வலி, முழங்கால் வலி, அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும். சுவாச கோளாறு இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும் நீங்க இந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக. கூட பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவலா வந்து இந்த மருந்து எடுத்தா நல்லது, இந்த மருந்து எடுக்க வேண்டாம் அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கு சார். ஆமா, இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மருந்து முறைகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. சூரியன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தா எந்தெந்த மருந்துகளை பயன்படுத்தும்? சூரியன் சூரியன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அலோபதி மருந்து எடுத்துக்கலாம். அலோபதி ஆங்கில மருந்துகள். ஆமாமா, ஆங்கில மருந்துகள் உங்களுக்கு வந்து சூட் ஆகும் அங்க வந்து. ஆமா, அலோபதி எடுத்துக்கலாம். அவங்க வந்து சூரியன் வந்து பலமா இருக்கிறாங்க. ஆமா சார். அவங்க ஜாதக சூரியன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அலோபதி மருந்து மாதிரி இருக்கும், நல்லா தூக்கம் வரும் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? புரியல சார். சூரியன். ஆமா, சூரியன் அதாவது ஒருத்தர் வந்து தூக்கம் வராம தவிக்கிறாங்க. ஆமா ஆமா. அவங்க சூரியன் நல்லா இருந்தா அலோபதி மருந்து எடுத்து அவங்க ஆமா தூக்கம் வரும். ஆமா ஆமா ஆமா. சந்திரன் நல்லா இருந்தா என்ன மருந்து? ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கலாம் சார். சந்திரன் நல்லா இருந்தா வந்து ஹோமியோபதி எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான மருத்துவம் இருக்கு. ஒருத்தோட ஜாதகத்துல நீங்க சொன்ன மாதிரி சூரியன் நல்லா இருந்தா அலோபதி மருந்து எடுத்தா அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். வந்து சந்திரன் நல்லா இருந்தா ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ புதன் செவ்வாய் நல்லா இருந்தா இந்த அக்யூ பிரஷர், அக்யூ பங்க்சர், சுஜோக் அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கலாம். வந்து உடற்பயிற்சி அந்த மாதிரி கூட நீங்க எடுத்தா கூட உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீருது. ஆமா, நோய் நிவாரணம் மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. கண்டிப்பாக கண்டிப்பாக. புதன் நல்லா இருந்தா மூலிகை வந்து இது சித்தா இந்த மாதிரி. ஆமா ஆமா. புதன் வந்து இந்த பாட்டி வைத்தியம், பச்சிலை வைத்தியம் எல்லாம் இருக்குங்க இல்லையா? சித்தா மெடிசின், அப்புறம் வர்மம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து இந்த நோயின் தன்மை, நோயின் தாக்கம் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அதாவது குருன்னா வந்து இந்த ஹீலிங் தெரப்பி இருக்குங்க இல்லையா? அந்த ஹீலிங் இது கொடுக்குறாங்க இல்லையா? ப்ராணிக் ஹீலிங் அந்த மாதிரிலாம், ரேக்கி ஹீலிங் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஹீலிங் தெரப்பி வந்து குரு பகவான் நல்லா இருந்தா அந்த அவங்களுக்கு வந்து அது அந்த நோயின் தாக்கத்தை குணப்படுத்தி நல்லா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக. ஆமா. வந்து கிடைக்குது. கண்டிப்பா கண்டிப்பாக. ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு ரிசல்ட் கிடைக்காது, கிளிக் ஆகாது. ஆமா, அது வந்து நல்லா இருக்கணும். நான் வந்து சொன்ன எல்லாமே அந்த கிரகம் நல்லா இருந்தா தான் இந்த இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது கெட்டு போயிருந்தா வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது அது வந்து. ஆமாமா ஆமா சார். சுக்கிரன் வந்து அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அரோமா அந்த இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? அந்த ஏலக்காய் போட்டு அந்த எண்ணெய், அந்த வாசனை, இது அந்த வாசனை தான். ஆமா, சுக்கிரனாலே வாசனை அந்த இதுதான். அந்த ஜாஸ்மின் ஆயில், அந்த லாவெண்டர் ஆயில், இந்த மாதிரி பூக்களோட அந்த மலர் மருத்துவம் எல்லாம் வருதுங்க இல்லையா? அந்த அதெல்லாமே வந்து சுக்கிரன் தான். இந்த பஷ் ஃப்ளவர்னு சொல்றீங்கல்ல, அந்த மலர் மருத்துவம் அதெல்லாமே சுக்கிரன் தான். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. சனி பகவான் வந்து இந்த ஆயுர்வேதிக், யுனானி இந்த மாதிரி அந்த முறைகளை யூஸ் பண்ணும்போது சனி பகவான் வந்து அதோட தாக்கம் வந்து இந்த குறையும், வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, வந்து இந்த முறைகளை யூஸ் பண்ணலாம், ஆயுர்வேதிக் யுனானி முறைகளை யூஸ் பண்ணலாம். ஆமாம்மா சார். ஆமாம்மா. ராகு பகவான் பாத்தீங்கன்னா வந்து ராகு பகவானாலே வந்து நீங்க சொல்ல பில்லி சூனியர் ஏவல், அந்த தாந்திரிகம், மாந்திரிகம் அந்த மாதிரி. இப்போ வந்து எந்திரம் இது கட்டுறது, மந்திரம் தாயத்துல அந்த சொல்லுவாங்களே 48 நாள் பூஜை பண்ணி கொடுத்துருக்குறோம், 1 மண்டலம் பூஜை பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. அந்த ராகு பகவான். கேதுன்னா வந்து சித்தா மெடிசன். ஆமா, சித்தா மெடிசன் அவங்க போகலாம். சித்தா மெடிசன் அவங்க கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிறந்த நாமயோகம், தானம் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் நல்லா இருக்கும், இந்த மருந்தெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? இப்போ வந்து யாரெல்லாம் சூரியன் நல்லா இருக்கும், வந்து சூரியன் நல்லா இருந்தா அலோபதி மருந்து மாதிரி யூஸ் பண்ணி சொல்றீங்க. கண்டிப்பாக சார். சந்திரனா ஹோமியோபதி மருந்து தான் பயன்படுத்துங்க. ஆமா ஆமா. இப்போ செவ்வாய்னாக்கா அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் அதுல வந்து நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றீங்க. புதனுக்கு என்ன சொன்னீங்க? சித்தா சொன்னீங்க இல்லையா? பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம். ஆமா ஆமா. அடுத்தது வந்து இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இப்போ வந்து இந்த லைவ்ல அவங்க ஜாதகம் வந்து தெரியாது நமக்கு. ஆமா. பொதுவா இப்போ வந்து இந்த நாமயோகம் இந்த கரணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கும், நீங்க இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்க
அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார் சொல்லலாம். இப்போ வந்து சூரியன் எந்தெந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆமா சார், இப்போ ஒருத்தவங்க வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க வனிசே கரணம் இதுல பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் வந்து யோகமா வருவாரு, யோக பலம் தான் தருவாரு. கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் இது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர். அப்போ வந்து நேயர்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கணும்ன்றது அவசியம். அவங்க பிறந்த நாமயோகம் கரணத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம இந்த பலனை சொல்லலாம். கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லுங்க எல்லாருக்குமே. ஆமா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோபனம் அசனம் சுபம் நாமயோகம் மனித கரணத்தில் பிறந்தா அவங்க வந்து ஹோமியோபதி மருந்துகளை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆமா கண்டிப்பாக. சூப்பர். ஆமா ஆமா. இப்போ வந்து ஹோமியோபதி மருந்து யார் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்து சந்திரன் யோகமா உள்ளவங்கன்னு சொன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க, கரசே கரணத்துல பிறந்தவங்க அவங்கெல்லாம் வந்து ஹோமியோபதி மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆமா ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், உடற்பயிற்சிகள் இதெல்லாம் யார் எடுத்தா ரொம்ப நல்லது? சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க, அப்புறம் வந்து பவகரணத்துல பிறந்தவங்க. ஆமா, வந்து இந்த மருந்து முறையை யூஸ் பண்ணாங்கன்னா வந்து அதோட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆமா சார். புதன், ஆமா புதன் வந்து பிரீத்தி விருத்தி சிவம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க, கிம்ஸ்துகுண கரணத்துல பிறந்தவங்க. பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், வர்மா, சித்தா அந்த மாதிரி கண்டிப்பாக நல்ல தீர்வு. ஆமா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் சார். குரு பகவான் வந்து சூலம் வரியான் வைத்துருதி இந்த நாமயோகத்துல, அப்புறம் சதுஷ்பாத கரணம் இந்த கரணத்துல பிறந்தவங்க இந்த குருவோட மெடிசன் சொன்ன மாதிரி இந்த ஹீலிங் தெரப்பியை யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா. அதாவது சூலம் வரியான் வைத்திய நாமயோகத்திலயும் சதுஷ்பாத கரணத்திலயும் பிறந்தது. ஆமா சார். ஆமா, அவங்க வந்து இந்த ஹீலிங் தெரப்பில எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ரைட், ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க அரோமா தெரப்பி. ஆமா, சுக்ரன். ஆமாமா, சுக்ரன்னா வந்து சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க, தைதுளை கரணத்துல பிறந்தவங்க ஆரோமா தெரப்பி வந்து பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. எல்லா மருந்து மாத்திரைகளும் கேட்காதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா ஆமா. அவங்களோட ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்துல கிரக பலம் பார்த்து நம்ம திரியோக கரண முறைப்படி இப்ப நம்ம உங்களோட குருஜி சௌபாகியமணியன் ஐயா அவரோட திதியோக கரண முறைப்படி வந்து நம்ம கிரக பலம் பார்த்து எப்படி இருக்கும் இதுல. இப்ப நான் சொன்னது வந்து காமன், இந்த நாமயோகத்துல சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து காமன். இது வந்து இந்த நாமயோகத்துல இந்த கர்ணத்துல பிறந்தாலே அவங்களுக்கு வந்து யோக பலம் தான் தரும் அந்த கிரகம். அப்போ வந்து நீங்க அது இது பண்ணலாம். மற்றவங்க அது இல்லாதவங்க இப்ப நாங்க இந்த நாமயோகத்துல பிறக்கலையே, நாங்க இந்த கரணத்துல பிறக்கலையே, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அது என்ன உங்களை கிரகபலம் பார்த்து இந்த திதியோக கரண முறைப்படி கிரகபலம் பார்த்து தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அப்படி பிளைண்ட் ஃபோல்டா வந்து சொல்ல முடியாது. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதான் காரணம் அதோட. ஆமா, சரி, சூப்பரா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா சார். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதிர்ஷ்ட எண்கள் அதை பத்தி பார்க்கலாம். ஆமா சார்.